தலைமை பண்பு மற்றும் அரவணைத்து செல்லும் திறன் இருந்தால் தமிழ்நாடு சுகாதாரத்துறை உலகளவில் பேசப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 2 நாள் மருத்துவர்கள் கருத்தரங்கை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் கருத்தரித்தல் மையம், சிகிச்சை பிரிவு மற்றும் மனநல பாதிக்கப்பட்டோர் மையம் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஹீமோபிலியா செயலி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நோய் பாதித்தவர்கள் குறைவான அளவில் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தர தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு சுகாதாரத்துறை ஐநா விருது மற்றும் 1500க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றிருக்கிறது என்றும், இந்த விருதுகள் அனைத்தும் உங்களால் தான் கிடைத்திருக்கிறது என்றும் கூறினார். இந்த கருத்தரங்கில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வ கணபதி மற்றும் மலையரசன் மற்றும் பலர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கடந்த 4 ஆண்டுகளில் மருத்துவ சேவை பல்வேறு திட்டங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், இதற்கு முன்பு 5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தனர். ஆனால் தற்போது 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அனைத்து மருத்துவமனைகளிலும் பயன்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். கூடுதல் மருத்துவர்கள் உங்களுக்கு இந்த அரசு மருத்துவ எந்த இடத்துல மருத்துவர்கள் இல்லைங்கிறத முதல்ல யாராவது சொல்லட்டும். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் 2462 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வர்றவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி மிக நேர்மையாக எந்த விதமான ஒரு சின்ன குளறுபடி கூட இல்லாமல் பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள். 400க்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டது. இப்போ காலிங்கிறது எங்கே இல்லை. யாராவது அந்த மாதிரி காலியாக இருக்குது, டிஎம்இ சைடில் காலி இருக்குது, டிஎம்எஸ் சைடில் காலி இருக்குன்னா அந்த பட்டியல் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அதை செய்வதற்கு துறை தயாராக இருக்குது.